நிறைய ஆடியோ லான்ச் அண்ட் ப்ரெஸ் மீட்ஸ் ஃப்ரெண்ட்ஸோடலாம் வந்து அந்த சைடு உட்காந்து அட்டன் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் இங்கே இருக்கும்போது கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. ஸோ என்னோடய ப்ரொடியூசர்ஸ் ரவி சார், ட்ரைடன்ட் ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்டெப்பன் ஸ்டுடியோஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அப்புறம் படத்தோட மியூசிக் இன்றைக்கி ஆடியோ லான்ச்ன்றதால ராஜேஷோட ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். படத்தில் 5 பாட்டு இருக்குது. சாரதி அண்ணா 2 பாட்டு எழுதியிருக்காங்க, விவேக் சார் ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க, மோகன் ராஜா அண்ணா 2 பாட்டு எழுதியிருக்காங்க, ஆண்டனி தாசன், சித்தாரா கிருஷ்ணகுமார், ஹரிச்சரண், அப்புறம் ராஜேஷ் ப்ரோ ஒரு பாட்டு பாடியிருக்காரு. ஸோ நல்ல சிங்கர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். சாங்ஸ்லாம் ரொம்ப சோல்ஃபுல்லாக, ரொம்ப மனசுக்கு நெருக்கமான ஒரு பாட்டாக வந்திருக்கு. அப்புறம் இந்த படத்தோட டெக்னிக்கல் டீம் பற்றி பேசணும். ஸோ முகேஸ்வரன் சுழல், கொலைகாரன் படங்களுக்கெலாம் ஒளிப்பதிவாளர் இந்த முகேஸ்வரன் தான் இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி. விஷுவல்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக ஒர்க்காக வந்திருக்குன்ட்டு. அவர் வேற ஒரு படப்பிடிப்பில் இருக்கிறதால இன்றைக்கி வர முடியல, அவருக்கு மிக்க நன்றி. அப்புறம் அப்படியே அங்கேருந்தே வந்துடுறேன். பரத் ப்ரோ தேங்க்யூ. ஃபஸ்ட்டு கதை சொன்னேன், கதை சொல்லிவிட்டு அப்போ தான் அவர் வந்து குட் நைட்டோட சக்ஸஸில் இருந்தார். எப்படியாவது இவரை பிடிச்சிடணும், இவர் மீட்டர் நமக்கு ஒர்க் ஆகும்னு சொல்லி தான் ஃபஸ்ட்டு போய் கதை சொன்னேன். சொன்னோடனே ப்ரோ நம்ம பண்ணிடலாம் ப்ரோ அப்படின்னு சொன்னார். சொன்னதுக்கப்புறம் நிறைய இன்புட்ஸ் முகேஷும் நானும் பரத்தும் சேர்ந்து நிறைய பேசி ஸ்கிரிப்டாக நிறைய ஒர்க் பண்ணி ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் ஷூட்டிங் போனோம். ஸோ தேங்க்யூ ப்ரோ. இது வந்து ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளே இது மொத்தமாக பேக் பண்ணி 2 ஸ்டோரி வேர்ல்டை காட்டுறோம். ஸோ 2 ஸ்டோரி வேர்ல்டையும் 2 ஹவர்ஸ்க்குள்ளே பக்காவாக பேக் பண்ணி கொண்டு வரதுல பரத் ப்ரோ வேறு மாதிரி ஒரு ஒர்க் பண்ணியிருக்காரு. ப்ளஸ் அவர் எப்பயுமே பேங்கராக ட்ரெய்லர் பண்ணிடுவார். ஃபஸ்ட் டைம் ட்ரெய்லர் இருக்கும்போதே சொன்னேன், ப்ரோ ஓகே சூப்பர் ட்ரெய்லர் செமையாக வந்திருக்கு அப்படின்ட்டு. தேங்க்யூ ப்ரோ. உத்ரா மேம் நான் உத்ரா மேம் கேட்டேன் ப்ரொடியூசர் கிட்டே, உத்ரா மேம் வேணும் அப்படின்ட்டு. டேய் என்னடா சொல்கிறேன் அப்படின்னாரு. இல்லை நான் போய் சொல்கிறேன், அவங்க பண்ணுவாங்களான்னு தெரியல, அவங்க பெரிய படம் தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தோம். அப்புறம் நான் ஒரு 20 மினிட்ஸ் சொல்கிறேன் மேம் அப்படின்னு தான் போய் சொன்னேன். ஒரு 20 மினிட்ஸ் சொன்னேன், நீ ஃபுல் கதை சொல்லு அப்படின்னாங்க. ஃபுல் கதை சொல்லி முடித்தேன். அப்புறம் உனக்கு படத்தில் ஃபீமேல் லீட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, ஐ டூ திஸ் ஃபில்ம்னு சொன்னாங்க. நானும் சொன்னேன் மேம் நீங்கள் ப்ரொடக்ஷன் பட்ஜெட் அதெல்லாம் நீங்கள் பேசிக்கோங்க, கண்டிப்பாக நீங்கள் எனக்கு இந்த படம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி உள்ளே வந்தாங்க. எவ்ரிதிங், அதாவது ஒரு எல்லா கேரக்டர்ஸோட லுக் அண்ட் ஃபீல், அவங்களோட ஸ்டைலிங் ஆரம்பித்து எல்லாத்தையுமே ரொம்ப சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ மேம். அடுத்த படம் ஸ்கிரிப்ட் எழுதும் போதே சைடில் காஸ்டியூம் உத்ரா எழுதி தான் ஆரம்பிப்பார். பார்க்கவே செம்ம டெரராக இருந்தார். ஐயோ இவரோட எப்படி ஒர்க் பண்ணுறது, நாங்கள்லாம் ஜாலியாக ஒரு யங்ஸ்டர்ஸோட பண்ணலாம், துரை சார் செட்டாக வரான்னு சொல்லி ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ரவி சார் ஃபஸ்ட்டு அவர்கிட்டயே ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு, துரை உன்னை பார்த்து பயப்படுறான், கொஞ்சம் பேசு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து துரை சாரோட பார்த்தேன், நம்ம எனர்ஜிக்கு நம்ம வைப்போட அதிகமாக செம வைப்பில் இருந்தார். தேங்க்யூ சார். நிறைய விஷயங்கள் எவ்வளோ மினிமலாக ஒரு ஆர்ட் டைரக்டர் சப்போர்ட் பண்ணும்போது எவ்வளோ மினிமலாக சூப்பராக நம்மளால் பண்ண முடியும்னு சொல்லி துரை சார் சொல்லி கொடுத்துருக்காரு. எதை யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு மட்டும் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி செம பிளானிங்க்கு செமையாக ஹெல்ப் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ துரை சார். அப்புறம் சாரதி அண்ணா, செல்வண்ணா ப்ரொடக்ஷன் மேனேஜர் சொன்னாங்க, நம்ம காற்றோட பட்ட போல பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்கள் இந்த படத்தில் சாரதியை வச்சு ஏதோ ஒரு பாட்டு எழுதுங்க அப்படின்னு சொல்லி தான் நான் சாரதி நான் முதல்ல பார்த்தேன். ஒரு பாட்டு எழுதலாம்னு சொல்லி ஆரம்பித்தோம். தஞ்சாவூர் மேகம்னு ஃபஸ்ட்டு ஒரு பாட்டு எழுதணும். ஆண்டனி தாசன் அண்ணாவும் சித்தாரா கிருஷ்ணகுமாரும் பாடியிருக்காங்க. அந்த பாட்டு எழுதும்போது ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால் ஆனால் வாங்க இன்னொரு பாட்டு எழுதலாம்னு சொல்லி கூப்பிட்டேன். ரொம்ப சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்காரு சாரதி அண்ணா, ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. ராஜேஷ் ப்ரோ, பிரேமம் நேரம் அதெல்லாம் வந்து எத்தனை தடவை லூப்பில் பார்த்துருக்கேன்னு எனக்கே தெரியல. ஸோ நம்ம படத்துக்கு பிரேமம் படத்தோட கம்போசர், சரி ஓகே ப்ரொடியூசர் கிட்ட கேட்போம், கேட்குறதுலாம் கேட்டுரும், அவர் என்ன கொடுக்குறாரோ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஸோ அப்படி போய் கேட்கும்போது ராஜேஷ் ப்ரோ ஃபஸ்ட் டைம் ஆஃபீஸ் வந்து கதை கேட்டார். கதை கேட்டுட்டு உடனே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி உள்ளே வந்தார். டில் டேட் என்னோட ட்ராவல் பண்ணிருக்காரு. தேங்க்யூ ராஜேஷ் ப்ரோ. மணி, இந்த சைடு வரேன். மணி நானும் ஷார்ட் ஃபிலிம்ஸ்லேருந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இந்த படத்தில் ஒரு கரெக்டான ஸ்பேஸ் ஒன்று கிடச்சிது மணியை நான் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ மணி அதில் ஒரு சரியான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு, ரொம்ப சூப்பராக இருக்குது, உங்களுக்கும் பிடிக்கும். அண்ட் தென் அஜித் கோஷி சார். ஸோ பேசிக்கலி என்னென்னா, நான் வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிவிட்டு நாளையக்குனர் சீசன் 6 வெற்றிமாறன் சாரோட அந்த ஜட்ஜாக இருந்த சீசன் பண்ணேன். ஸோ அந்த என்னோடய ஷார்ட் ஃபிலிம்ஸில் என்னோட ட்ராவல் பண்ணவங்க நிறைய பேர் என்னோட படத்தில் உள்ளே இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி தான், இதோ ஒரு சின்ன ஸ்பேஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் அஜித் சாரை கூப்பிட்டேன். சார் ரொம்ப சின்ன ஸ்பேஸ் சார், பட் யூ ஆர் வெரி பர்சனல் டு மீ, என்னோடய ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் எனக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, கண்டிப்பாக நீங்கள் எனக்கு வந்து இந்த படத்தில் பண்ணி கொடுங்க சார்னு சொல்லி தான் நான் அஜித் சாரை கூப்பிட்டேன். அப்புறம் வர்கீஸ் சாரையும் அப்படி தான் கூப்பிட்டேன். வர்கீஸ் சாரோட ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க்கிங் வித் ஹிம். தேங்க்யூ சார். அண்ட் டெபியூ நானும் நிறைய நாள் பேசியிருக்கோம். அவங்க என்னோடய வெப் சீரிஸ் பார்த்துட்டு பேசணும், நிறைய ஒர்க் பண்ணணும்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் தென் இதில் கரெக்டாக ஒரு ஸ்பேஸ் கிடச்சிது. தேங்க்யூ டெபி. அண்ட் தென் மணிமேகலை மேம், இந்த ப்ராஜெக்டில் டோட்டலாக எங்களுக்கு த்ரூ அவுட் ஒரு கைடன்ஸ் ஒன்று தேவைப்பட்டுச்சு. அதுக்கான கரெக்டான ஒரு ஸ்பேஸ் கொடுத்து
எந்த டைரக்ஷனில் ப்ராஜெக்ட் கொண்டு போகணும்னு சொல்லி எங்களை கைட் பண்ணதுக்கு தேங்க்யூ மேம். அண்ட் தென் நிறைய பேர் இங்கே வரல, பிரகதி மேம் வரல, உமா பத்மநாபன் மேம் வரல, அப்புறம் கொஞ்சம் பேர் இங்கே இன்றைக்கி வர முடியல. ஸோ அவங்க எல்லாருக்கும் தேங்க்யூ. அண்ட் எங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் பார்ட்னர் ஏபி இன்டர்நேஷ்னலுக்கும் எங்களோட மியூசிக் பார்ட்னர் டிவோக்கும் ரொம்ப தேங்க்யூ. அப்புறம் என்னோடய ஆர்டிஸ்ட் இமேலேருந்து ஆரம்பிக்கிறேன். ஆக்சுவலி இந்த கதை பேசிகிட்டு இருக்கும்போது இமையாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் ரைட்டிங்லேயும் ஒரு ஃபீமேல் பெர்ஸ்பெக்டிவ் இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நானும் இமையாக ஒர்க் பண்ணி இமையாக அவங்களோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஹார்ட் அண்ட் ஷேப்பாக இருந்தது. டில் டேட் அந்த படத்தை ஒருத்தவங்க ஓன் பண்ணுறது இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு ஆர்டிஸ்டாக மட்டும் இல்லாமல் ஷி ஹஸ் ஓன் த ஃபில்ம். தேங்க்யூ ஃபார் தட். ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரொம்ப சென்சிபிளான ஃபீமேல் கேரக்டர்ஸ்க்கு காரணம் அவங்களோட கான்ட்ரிபியூஷனும் நிறைய இருக்குது. அதனால தான் தேங்க்யூ இமையா. அண்ட் தென் மடோனா, காதலும் கடந்தும் அவங்க ரொம்ப பிடிக்கும். எல்லா இன்டர்வியூவும் சொல்லிட்டேன். காதலும் கடந்தும் பார்க்கும்போதுலேருந்தே மடோனாவை ஒர்க் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதே மாதிரி தான் மடோனா இந்த படத்தில் உள்ளே வந்தாங்க. நான் ஐ ஜஸ்ட் நரேட்டட் 40 minutes அவங்களுக்கு சொன்னேன். அவங்களுக்கு ஐடியாவை ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படி தான் உள்ளே வந்தாங்க. ஒரு ரொம்ப மெமரபிளான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அண்ட் தென் சனத் வந்து நான் ஒரு ஐ ஸ்டார்டட் டூயிங் மை ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஆஃப்டர் வாட்சிங் நாளைய கார்த்திக் சுப்ராஜ் சார் படங்கள்லாம் ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பார்த்துட்டு தான் நான் ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ண ஆரம்பித்தேன். அந்த டைம்லேருந்தே சனத்தெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அவரோட ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஆஸ் எம் சஃபரிங் ஃப்ரம் காதல் அதெல்லாம் பார்த்துருக்கேன். ஸோ இந்த படத்தில் ஒரு 2 டிஃப்ரெண்ட் ஷேட் இருக்குது அந்த கேரக்டருக்கு. அது ரெண்டுத்தையுமே பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணி கொண்டு போகக்கூடிய ஒரு ஸ்பேஸில் ஒருத்தர் தேவைப்பட்டுச்சு. ஸோ அப்படி தான் சனத் உள்ள வந்தார். எஸ், ஷோல்டு த ஃபில்ம். தேங்க்யூ ப்ரோ. அப்புறம் ஒரே நிமிஷம். அப்புறம் எங்கள் அம்மா அப்பா என் தம்பி எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். அப்புறம் என்னோடய ஷார்ட் ஃபிலிமில் ஒர்க் பண்ண நிறைய பேர் யூஸ் பண்ண முடியல. டெக்னீஷியன்ஸ் ஆகட்டும், ஆர்டிஸ்ட் ஆகட்டும், சில பேர்லாம் யூஸ் பண்ண முடியல. அவங்க எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் அண்ட் சாரி. உங்களெல்லாம் ரெப்ரசென்ட் பண்ணி தான் நான் இங்கே நிற்கிறேன். இந்த ஸ்டேஜ் வந்து எனக்கு எவ்வளோ சொந்தமோ அதெல்லாம் அதே அளவு உங்களுக்கும் சொந்தம் நான் நினைக்கிறேன். ஐ ரெப்ரசென்ட் யூ ஆல். ஸோ கண்டிப்பாக அடுத்தடுத்த வாய்ப்புகள் கிடைக்கும் போது கண்டிப்பாக ஒன்றா பயணிப்போம். அப்புறம் எத்தனையோ டேர்ம்ஸ் வருது இன்றைக்கி லவ்வில். சிச்சுவேஷன்ஷிப்புன்றாங்க, ஃப்ளிட்டேஷன்ஷிப்புன்றாங்க, என்னென்னவோ சொல்கிறாங்க. பட் எது சொன்னாலும் லவ்ன்ற எமோஷன் வந்து ரொம்ப தட்ஸ் த சேம். அது மாறாதில்ல. அது எப்பயுமே எவர்கிரீனாக இருக்கும்ல. அந்த மாதிரி எத்தனையோ லவ் படங்கள் வந்தாலும், எத்தனையோ லவ் படங்கள் வந்து போனாலும் ஹார்ட்டின் வந்து ஒரு எவர்கிரீனான லவ் ஃபில்மாக இருக்கும் நம்புகிறேன். ஜூன் 26 ஹார்ட்டின் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். அப்புறம் கடைசியாக அதை சொல்லி முடிக்கணும்னு நினச்சேன். லவ்னா என்னன்னு எனக்கு எப்பயுமே புரிய வச்சுட்டே இருக்கிற என் வாழ்க்கையில் இருக்கிற பியூட்டிஃபுல் லேடிஸ்க்கு ஹார்ட்டின் இஸ் ஃபார் யூ ஆல். தேங்க்யூ.